மனநலம் மண்ணுயிர்க்கு ஆசை, இனநலம் எல்லா புகழும் தரும்னு சொல்லி ஒரு திருக்குறள். 2000 வருஷங்களுக்கு முன்னாடி மென்டல் வெல்னஸ் பற்றின ஒரு சிந்தனை இருந்தாதான் அது ஒரு கவிதையில வந்திருக்கும். எப்பவுமே இருக்குது. என்னத்துக்குன்னா, எந்த தலைமுறையில எடுத்தாலும் 10 பேர் இருந்தா சில பேர் அமைதியா இருப்பாங்க, சில பேர் ரொம்ப ஆனந்தமா இருப்பாங்க, சில பேர் ஏதோ ஒரு ரொம்ப பாதிப்புல இருப்பாங்க. இது இந்த தலைமுறையில எல்லா தலைமுறையிலும் இருக்குது தானே. ஸோ மென்டல் வெல்பீங்ன்றது, நீங்க அமைதி இல்லாம ஆனந்தம் இல்லாம மென்டல் வெல்பீங் இருக்க முடியுமா? இஸ் இட் அ மெடிக்கல் இஷ்யூ? நீங்க இங்க உட்கார்ந்தா சந்தோஷமா இருக்கிறீங்க, இதுதானே மென்டல் வெல்பீங் உங்களுக்கு. இப்போ ஏதோ ஒன்று நடக்குது, அதனால சந்தோஷமா இல்லை, சும்மா இங்க உட்கார்ந்தாலே சந்தோஷமா இருக்கிறீங்க. ஏது எப்போ இப்படி முடியும்? மனிதன் வாழ்க்கையில் எந்த அனுபவம் வந்தாலும், ஒரு பாதிப்பு வந்தாலும், ஒரு ஆனந்தம் வந்தாலும், இதுக்கு அடிப்படையான ஒரு ரசாயனம் இருக்குது. இதுக்குள்ள ஒரு விதமான ரசாயனம் நடந்துச்சுன்னா ஆனந்தமா இருக்குது. இதனாலதான் போதைப் பொருள் எடுக்கிறாங்க, ரசாயனம் மாத்திக்கிறதுக்காக. இப்போ நம்ம உள் ரசாயனம் நாம் எப்படி மாத்துக்கிறது உள்ளது நாம இந்த தொழில்நுட்பம் மக்களுக்கு சொல்லி கொடுக்கலன்னா எல்லாருமே போதைக்கு போயிடுவாங்க. இது